ரொம்ப ஓப்பனாக இந்த கதை எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் உட்காந்தேன். கண்டிப்பாக ஆறுமுககுமார் நல்லாவே சர்ப்ரைஸ் பண்ணார்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்சுக்கு போல் இது வந்து ஒரு விஜய் சேதுபதி அவர்களுடைய மிஷன் இம்பாசிபிள்ன்ற மாதிரி தான் சொல்லணும். ஓவராலாக இந்த ட்ரீட்மெண்ட்டாகவே வந்து ஒரு தமிழில் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ட்ரீட்மெண்ட்டில் பண்ணலான்ற அந்த ஐடியாவில் எந்த ஒரு இடத்துல ஸ்க்ரீன் பிளேவாக மிஸ் ஆகாமல் கொண்டு போகிறாங்களே, ஒரு ரைட்டராகவும் சரி ஒரு டேரக்டராகவும் சரி எடிட்டுக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேலையும் சரி அது ரொம்ப கரெக்டாக ஆறுமுககுமார் பண்ணியிருக்காருன்றது தோணுச்சு. இது மட்டும் இல்லாமல் ஃபென்னி ஆலிவர் தான் இந்த படத்துக்கான எடிட் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மீசியம் முறுக்கு போன்ற படங்கள்லாம் அவர் தான் எடிட் பண்ணியிருக்காருன்றதும் குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக இன்டர்வல் பிளாக் முன்னாடி மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஒரு சின்ன ட்ரெய்லர் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்க போகுதுன்றத ஒரு கட்டாக கொடுத்து அந்த இன்டர்வலை இன்னும் ஹை பண்ணியிருந்தார். எனக்கு அந்த ஐடியாலாம் ரொம்ப பிடிச்சிருந்து. காப்பி அடித்து பண்ணுறாங்கன்றது ஓகே, பட் அதை தாண்டி தமிழுக்கு அது ஆப்டாக ஒன்று மாற்றுறாங்களா, அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வேணால் எப்படிப்பட்ட ஒரு கதையை வேணால் யோசிச்சு பாருங்கள், தமிழில் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி அதை மாற்றுறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அண்டு மைனஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டண்ட்டாக ரொம்ப கம்மியான செலவில் பண்ணியிருந்தாங்களோ அப்படின்னு தோணுது. ஓவரால் படமே என்னை வந்து ஒரு தமிழ் சினிமா ஆடியன்ஸாக எப்போயாவது ஒரு வாட்டி நான் வந்து தேட்டரில் போய் படம் பார்க்குறேன் அப்படின்ற பொழுது ரொம்ப அழகாக அந்த படத்தில் என்னென்னலாம் வேணுமோ அந்த எல்லா கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு படமாகவும் ஒரு சின்ன த்ரில்லிங் எலமெண்ட்டோடையும் கதையை நகர்த்திட்டு போன ஒரு படமாகவும் தான் இந்த படம் எனக்கு அமைஞ்சிருந்தது.